This is Immortal Tales. இந்த காட்டின் மௌனம் அமைதியானது அல்ல, அது ஆபத்தானது. இருளை விட கொடிய ஒரு சாபத்தை இந்த ஆலமரம் தன் வேர்களுக்கு அடியில் புதைத்து வைத்திருக்கிறது. காற்று வீசாமலே இலைகள் அசைகின்றன. இது இயற்கையின் அசைவு அல்ல, நூற்றாண்டுகளாக தீராத ஒரு ஆன்மாவின் பெருமூச்சு. இதோ வருகிறான் தேவா. இவன் சுமந்து வருவது சுவடிகளை மட்டுமல்ல, வானத்தையே எட்டும் அளவுக்கான கல்விச் செருக்கையும் தான். தம்பி, அந்த பக்கம் போகாதீங்க. அது மரம் இல்ல, சவக்குழி. அங்க ஒரு சாபம் பசியோட காத்திருக்கு. உங்களைப் போலவே அறிவில் சிறந்த ஒருவரின் கதை அது. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில ருத்ரன்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய பண்டிதர், அறிவுக்கு அடையாளம். ஆனா அந்த அறிவேதான் அவருக்கு அழிவாகி போச்சு. ஒரு நாள் அறிவில்லாத முதியவர் போல தோன்றின ஒரு வயோதிகர் ருத்ரன் முன்னாடி வந்தார். ஒரு சின்ன வினாவதான் கேட்டார். ருத்ரன் அந்த வினையை புரிந்து கொள்ள முடியல. ருத்ரன் அந்த முதியவரை நோக்கி, போதும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். என் அறிவை வீணாக்காதே, உன் அறியாமையோட என் முன்னாடி நிக்காதேன்னு கத்தினாரா. ஆனா தம்பி, ருத்ரன் துரத்தின அந்த வயோதிகர் சாதாரண மனுஷன் இல்ல. அவர் தேவகுரு பிரகஸ்பதி. அறிவை ஆயுதமாக்கி பிறரை தாழ்த்தி பேசுறவன் பிரம்ம ராட்சசனாக பிறக்கட்டும். அந்த சாபம் ருத்ரனை தாக்கியது. அவரது உயிர் உடலை விட்டு சென்றது. அறிவை தேடும் அரக்கனாய் எழுந்தது. தம்பி, மாமிசத்துக்கு இல்ல, அறிவை தேடுறவர்களின் ஆத்மாதான் அவனுக்கு உணவு. நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. ஆனா அந்த ஆலமர நிழலில அந்த சாபத்தின் குரல் இன்னும் உயிரோடு இருக்கு. நிசப்தமான இரவுகளில சிலருக்கு அது படபடக்கும் சுவாச மாதிரி கேட்குமா? இது உங்கள் கற்பனை. என் அறிவை சோதிக்க இந்த உலகில் எந்த பேயாலும் முடியாது. காட்டின் உள்ளே சென்ற அவர் பாழடைந்த மண்டபத்தில் தங்கினார். கதைகள், வெறும் கதைகள் என்ற தேவா தியானிக்க அமர்ந்தார். அப்போது இருளின் ஆழத்திலிருந்து ஓர் கரகரப்பான குரல் எழுந்தது. மந்திரம் உச்சரிக்கத் தெரிந்த உனக்கு அதன் அர்த்தம் தெரியுமா? அல்லது நீயும் வெறும் கிளிப்புள்ளைதானா? நிழலை பிளந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது மனிதன் அல்ல, சாபத்தின் வடிவம், பிரம்ம ராட்சசன். என் பசி மாமிசத்திற்கு அல்ல, உன் அகந்தைக்கு. சொல், மரணம் என்பது முடிவா அல்லது தண்டனையின் தொடக்கமா? தேவா தடுமாறினார். அது தப்பு. மனப்பாடம் செய்த எதுவும் ஆபத்தில் உதவாது. தேவா தன் சுவடிகளை போட்டுவிட்டு கீழே விழுந்து அழுதார். எல்லாம் தெரிந்தவன் என்று நினைத்தேன். ஆனால் நான் ஒரு முட்டாள். என் தவறு அகந்தைதான். என்னை மன்னித்துவிடு. அந்த உண்மையான வருத்தத்தை கண்ட அரக்கனின் கண்களில் இருந்த கோபம் மெதுவாக கரைந்தது. 100 ஆண்டுகளாக இந்த கண்ணீருக்காகத்தான் காத்திருந்தேன். அகந்தை அழியும் இடத்தில்தான் உண்மையான ஞானம் பிறக்கிறது. அந்த ஆலமரம் இன்றும் இருக்கிறது. ஆனால் இப்போது அங்கே பேய்க்குரல் கேட்பதில்லை. அகந்தை அழிந்த அமைதி மட்டுமே நிலவுகிறது.